வாங்க. சரி எடுத்து போய் ஆமாம் கல்விங்க நம்ம உட்காந்து எடுத்துனால அவங்க எல்லாம் பார்ப்பாங்கல்ல நான் மயக்க மாட்டிட்டேன். சொல்லுங்க. எனக்கு இதே அதில் இப்போ தெரியல, எனக்கு புது காமிக்குது. இந்த பேசிட்டு அவரு யார் பேசிட்டு இருக்கா? சின்ன உடம்பு கிராமத்து மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2-3 நாட்களாக நடத்தி வருகிற போராட்டத்தில் சில அதிகாரிகளை சந்தித்து விட்டு உங்களை சந்திக்கலாம் என்ற அடிப்படையில் தான் இப்பொழுது உங்களை சந்திக்க வந்திருக்கேன். நம்முடைய நோக்கம் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னுடைய கடமை. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்காக நானும் உங்களோட சேர்ந்து போராட வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, இதுவரை என்ன நடந்தது, விமானத்தக்கது என்ன நடந்தது என்ற பல்வேறு செய்திகள் இங்கே இருக்கிற பொறுப்பாளர்கள் பல்வேறு கட்சியை சேர்ந்த அறிவிப்பு வந்திருக்கிறாங்க. நாங்களும் சேர்த்து இருக்கிறேன். உங்களுடைய கோரிக்கையில் என்ன நடந்துகிட்டு இருக்கின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். விமான நிலைய விரிவாக்கத்துக்காக இன்றைக்கு நம்முடைய பகுதியை எடுத்திருக்கிறாங்க. அதுக்காக சில நிதிகளை கொடுத்துருக்குறாங்க. அந்த நிதி நமக்கு போதுமானதாக இல்லை என்பதும் நமக்கு மாற்றிட வேண்டும் என்பதுதான் உங்களுக்கு அதான் உங்களுக்கு நம்ம கோரிக்கை தானே. நமக்கு மாற்றிட வேண்டும். இது 2வது இப்போதைய கொடுத்த நிதி காம்பன்சேஷன் மேக்ஸிமம் வாங்கியிருக்கோம். பட் நம்ம மேக்ஸிமம் அதிகமாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா முறைப்படி அப்பீல் பண்ணியிருக்கணும். போதிய நிதி பத்தலன்னு கோர்ட்டுக்கு போயிருக்கணும். நம்ம அதில் சில பேர் மிஸ் பண்ணிட்டோம், யாரும் போகாமல் விட்டுட்டோம். இது 18வது வருஷம் கொடுக்கப்பட்ட நிதி, உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி, நமக்கு ஒதுக்கப்பட்ட நிதி 18வது வருஷம் அன்றைய மதிப்புப்படி ஒதுக்கப்பட்டது. நம்முடைய கோரிக்கை என்னன்னா இன்றைய மதிப்புப்படி அதற்கான கோரிக்கை ஒன்று கொடுக்கணும், எங்களுக்கு மாற்று இடம் கொடுக்கணுன்றது தான் நம்முடைய கோரிக்கை. தானே நம்ம கோரிக்கை. வேற ஏதாவது இருக்கா? பதிவு பண்ணுங்க. இல்லை இதுல 2 இருக்கு. நானே சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஏன்னா நான் எல்லாம் கலெக்டர்கிட்ட பேசிட்டு வந்துட்டேன், எல்லாத்தையும் பேசிட்டு வந்துட்டேன். இல்லை 2 காரணம் இருக்கு. ஒன்று, நம்மளுக்கு அருகாமையில் இடம் வேணும், வேறு மாற்று இடம் தள்ளு வேணாம். நம்ம கோரிக்கை மாநகராட்சி ஏரியாக்குள்ளே வரணும். மாநகராட்சி சட்ட விதிமுறைப்படி ஒரு 3 சென்ட் கொடுப்பதற்கு இடம் இல்லைன்னு சொல்கிறாங்க. 3 தனிமரில் அதான் நான் சொல்கிறேன். வேறு இடம்னா உடனே நம்ம தேவைப்பட பண்ணிடலாம். மாநகராட்சி எல்லைக்குள்ளே அந்த இடம் வேணுன்ற கோரிக்கை. அதற்கு சட்ட விதிமுறைப்படி நடைமுறையில் இல்லைன்ற கோரிக்கையில் வைக்கிறாங்க. அரசாங்கம் பார்த்து தான் பண்ண முடியும். அதற்கான பரிந்துரையை நீங்கள் எழுதுங்கம்மா முதல்லன்னு சொல்லியிருக்கேன். அமைச்சர்கள் நீங்கள் அமைச்சர்களை சந்திச்சுட்டு வந்திருக்கீங்க, அவங்க என்ன முறைப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னு தெரியல. இப்போ நமக்கு 1 வாரம் மாறுபட்டு நிற்கிறாரு, எதிராக தான் இருக்காரு, மக்களுக்கு எதிராக தான் இருக்காரு. மாற்று கருத்து மக்களுக்கு எதிராக தான் மாற்று கருத்து கிடையாது. 9 மணிக்கு வெளியே வந்தார். நாங்கள் போய் கேட்டோம், இது மாதிரி காலி பண்ண சொல்லி போராட்டம் பண்ணுறோம், 4 நாளே மக்கள் தூக்கம் இல்லை, உங்களுக்கு ஏதாவது ஒரு முடிவு சொல்லுங்க. பஞ்சமி நிலத்தை நாங்கள் எங்களை காமிக்க சொன்னாங்க. ஆர்ஐ அம்மாவும் கலெக்டர் அம்மாவையும் காமிக்க சொன்னாங்க. கலெக்டர் அம்மாட்ட போனோம். அந்த அம்மா சொல்லிட்டாங்க 2 மணிக்கு மேலே வெளியே வந்தாங்க. அவங்க ஆர்டிஓ போய் மேலூரில் பாருங்க, மேலூரில் போய் பார்த்தோம். அந்த அம்மா 1.5 சென்ட் தாரேன்னாங்க. இந்த அம்மாவும் 1.5 சென்ட் தான் தாரேன்னாங்க. திரும்ப மூர்த்தி ஐயாட்ட போயில அவர் கூப்பிட்டு கேட்கல, நான் யார்கிட்டையும் எதுவுமே சொல்லலை. ஆடியோவையும் கூப்பிட்டு போன்ல எங்கள் முன்னே கூப்பிட்டாரு. ஆடியோவையும் கூப்பிட்டு எங்கிட்ட ஆடியோவையும் கூப்பிட்டு சொன்னார். அந்த அம்மாவும் நான் எதுவுமே சொல்லலை இருந்தாங்க. இந்த கலெக்டர் அம்மாவையும் கூப்பிட்டாரு. நாங்கள் 20 பேருக்கு மேலே தான் கலெக்டர் அம்மா சந்திச்சோம். இந்த அம்மா 1.5 சென்ட் தான் தாரேன்னு சொன்னாங்க. மறுபடியும் நான் எதையுமே சொல்லுவேன். பஞ்சமி நிலம் ஏதோ ஒரு குரூப்பில் இருக்கேன், அந்த குரூப்பில் இருந்து நான் எப்படி ரிலீஸ் பண்ண முடியும்? நான் அவங்ககிட்ட எதுவுமே சொல்லவே இல்லைன்னு அந்த அம்மா சொல்லிடுச்சு. இந்த ஐயா தான் இலவு படையாது. இன்னும் இப்போ எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஏன் என்கிட்ட இப்போ வரீங்க? எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை.
ஏண்டா தம்பியெல்லாம் எல்லாத்தையும் அப்படியே தான் கேட்டார். எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைப்பா, நீங்கள் கலெக்டருக்கு தான் போய் பார்க்கணும். கலெக்டரை மாட்ட சொன்னால் இப்போ இவரை சொன்னால் கலெக்டரை மாட்டோம். ஒன்றுமே விளங்கலையா, நைட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டோம். அதுதான் நடந்தது. என்ன சொல்றதுன்னா, சட்டம் முடித்தபடி அரசாங்கம் தான் நம்ம இதுக்கு ஆமா கொடுக்க முடியும். கலெக்டர் கவர்மெண்ட்டில் சொல்லி தான் விதிவிலக்காக இது போட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. மாநகராட்சியில் இருக்குது சட்ட விதிமுறைப்படி மாநகராட்சிக்குள்ளே அவங்க சொன்ன மாதிரி ஒரு சட்டம் ஒரு சட்டம் கொடுத்துட்டு இல்லைன்னா 3 சென்ட் வேணும். அதான் சொன்னேன். எல்லைக்கு அப்புறம்னா 3 சென்ட் கொடுப்பதற்கு அரசு விதிமுறை இருக்குது. ஏன்னா நான் வழக்கறிஞர் சொல்லணும், தவறான தகவலை சொல்லக்கூடாது. அதே நேரத்தில் இந்த அரசாங்கம் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து இந்த மக்களுடைய கோரிக்கை எடுத்துட்டு உடனடியாக முதல்ல இப்போ நேற்று பேசினதுக்கப்புறம் அமைச்சர் பேசியிருப்பாரு, நானும் பேசியிருக்கேன், எல்லாத்தையும் பேசியிருக்கோம். இப்போ ஒரு வாரம் மட்டும் இது உடனடியாக வந்த உடனே தகவல் சொன்னாங்க, பெரியதான் சொன்னார், இன்றைக்கி வந்துட்டாங்க. நாங்கள் இப்போ ஒரு வாரம் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. அதுக்குள்ளே நம்ம உரிய வழக்கறிஞர் வந்து ஆலோசனை பண்ணுவோம். நீதிமன்றத்தின் மூலம் ஏதாவது நமக்கு ரிலீஃப் கிடைக்குதான்னு கேட்போம். அப்படி இல்லைன்னா அரசாங்கத்தில் வலியுறுத்தி நம்ம ஏற்கனவே இது விமான நிலைய விரிவாக்கத்திற்குன்னு ஒத்துக்கிட்டு நம்ம இது பண்ணிட்டோம். அதனால இருந்தாலும் மாற்றி வழங்க நாங்கள் ரிட்டனாக கொடுக்கல, வாய் மூலம் கொடுத்த உறுதிமொழி அதை நிறைவேற்ற சொல்லி தான் இப்போ நீங்கள் 3 நாளாக போராடிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு ஃபோன் பண்ணாங்க, பல குழந்தைகள்லாம் மயக்கப்பட்டு விடுறது, கஷ்டப்பட்டது, பால் கிடைக்கல, வெளியே போக முடியல, காவல்துறை அச்சுறுத்துறாங்கன்னு எல்லாம் தகவல் சொன்னாங்க. அதனால தான் அதாவது மாவட்ட ஆட்சியர் வந்து வேறு செத்தால் 10 பேர் தான் மாவட்ட ஆட்சியர் அதை எதிர்கட்சி நீங்க கேளுங்க. கண்டிப்பா அப்படி சொல்லி தான் மிகப்பெரிய தவறு. தவறு தான் மீடியா பதிவாயிருக்கு. மீடியாவில் எடப்பாடியார் தகவல் சொல்லிட்டேன். இல்லம்மா, எதிரி தலைவர் எடப்பாடியார்கிட்ட சொல்லிட்டு இப்போ திடீர்னு கிளம்புறாங்க, படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பிள்ளைய படிக்க லோக்கல் காலேஜுக்கு எங்கேயோ போய் மாற்றி விடுறாங்க. எப்படி ஸ்கூல் போகுங்க பிள்ளைய காலேஜுக்கு போகும்? இல்லை காலையில் நம்ம எதிர்கட்சி தலைவர்கிட்ட சொல்லுங்கன்னு சொன்ன மாதிரி நான் காலையில் தகவல் அவருக்கு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்னோட மக்களை சந்திக்க போகிறேன், நான் ஊசி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டுட்டு தான் வந்திருக்கேன். அதுக்காக இந்த போராட்டத்தில் நாங்கள் நிற்கிறோம். உரிய வகையில் இதுக்கு என்ன நன்மை செய்ய முடியுமோ அவங்ககிட்ட கலந்துக்கிட்டு வீட்டில் தனியாக உட்காந்து கலந்துக்கிட்டு எல்லாம் செய்வோம். என்ன இது பண்ண வேணாம். ஏன்னா நீங்கள் எனக்கு சொன்னேன்னா நேற்றே வந்திருப்பேன், சொல்லியிருப்போம். நேற்று நாங்கள் இதே மாதிரி ஒரு போராட்டம் நடத்துனதுனால நமக்கு தான் அந்த குடிநீருக்காக போராட்டம் நடத்துறோம். நேற்று வர முடியல, இன்னைக்கு வந்திருக்கேன். தொடர்ந்து அதை சொன்ன ஒன்று தான் பிரச்சனை. எல்லாம் சாப்பிடாம இருக்காங்க, வீட்டுக்கு அடைச்சி போகிறாங்க, மேலே தொட்டியில் நிற்கிறாங்க அப்படின்னு தகவல் கிடைச்ச பிறகு தான் எல்லாரும் வந்திருக்கோம். அதனால தைரியமாக இருங்க. நீங்கள் என்ன எந்த அளவுக்கு எங்களால் சட்டமன்ற உறுப்பினர் அடிப்படையில் எதிர்கட்சி அடிப்படையில் அப்பா போனால் அந்த செயல் கட்டாயம் நிறைவேறும் நினைப்பில் மக்கள்லாம் நாங்கள் சொன்னதே செஞ்சாங்க, அப்படியே செய்வாங்க. பெண்களை அப்படிதான் நாங்கள் வச்சுக்கோம். யார் சொன்னாலும் தெரியும் இல்லைங்க, அம்மா போனால் சரி, அந்த ஒரு இடத்துக்கு அம்மா மட்டும் போனால் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. இல்லைம்மா, நம்ம கோரிக்கைகள் நிறைவேறுமா? நமக்கு போதிய வசதி, அதே நேரத்தில் சில செய்திகளை விட்டு கொடுக்கணும், சில செய்திகளை வாங்கணும். எல்லாம் நம்ம பிடிச்ச மாதிரி இருக்க முடியாது. ஏன்னா விமான நிலைய விரிவாக்கம் திட்டம் ரொம்ப காலமாக இருக்குது. ஏன்னா அதனால் வந்து அந்த போராட்டத்துக்கு இதுக்கு உற்று துணையாக நமக்கு என்ன தேவையோ அத்தியாவசிய தேவையை கேட்டு பெறுறதுக்கு இந்த 2 கோரிக்கை. ஒன்று, மாநகராட்சியிலேக்குள்ள மாற்றி விட வேண்டும், அவ்வளோதானே. சில பேர் அதுக்கு அடுத்து நானே கூட உங்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் கோர்ட்டில் நம்ம யாரும் அந்த நேரம் கைட் பண்ணலை. உங்களுக்கான நிதி ரொம்ப குறைந்த நிதி தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த நிதியை கூட்டி கொடுக்கணும்னு தனியாக ஒரு கேஸ் போடுவோம். என்ன அவங்க கேஸ் போட்டால் தான் கொடுப்பாங்க. இல்லை நான் சட்டமன்றக்குள்ளே அது எதிர்கட்சியில் பேசி சட்டமன்றத்தில் பேசி கூடுதல் நிதி கொடுக்கணும் உங்களுக்கு. ஏன்னா இன்றைக்கு விலை மதிப்பற்ற இடமா போச்சு, விலை கூடிடுச்சு. அது 18 ஹவர்ஸ் அந்த விலையை விட இன்றைக்கி இருக்க கூடிடுச்சு. அதுக்கான விதிமுறையை நம்ம போராடல கேட்டு பெறுவோம். ஏன்னா அது வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது வரைக்கும் நீங்கள் இன்றைக்கி ஒரு நாளைக்கு இந்த உண்ணாவிரதம் இருக்கிறதுனால மட்டும் நம்ம இதில் தொடர்ந்து போராட போகிறோம். அதுக்காக உட்காந்துட்டு சாப்பிடாம யாரும் இருக்க வேணாம். என்ன உண்ணாவிரதம் சாப்பாடு பண்ணிட்டீங்க, ஒரு வார காலத்து நீட்டிடுவோம் சொல்லியிருக்காங்க. முதற்கட்டமாக